ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு ஏஞ்சல் மெசேஜஸ். உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, இது ஒரு மெசேஜா இல்லை ஒரு கைடன்சஸா பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த 111 ஏஞ்சல் நம்பர், pile number 2 in the 777 angel number, pile number 3 222 angel number. Okay, so இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் சூஸ் பண்றனாலும் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த 111 ஏஞ்சல் நம்பரை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். ஓகே, சரி, இதுல வந்து ஒரு ஸ்ட்ராங், இந்த கார்டை பார்க்கறப்போ ஒரு ஸ்ட்ராங் ஹோப் அப்படிங்கிறது வந்து இருக்கும் பாருங்களேன். இன்ஃபேக்ட் நீங்களே வந்து ஒரு நியூ பர்சனாக வெளியே வருவீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்க லைஃப்ல இப்ப நடக்குது பாத்தீங்களா, அது உங்களை டோட்டலா மாத்தும். ஒரு புது பர்சனா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். உங்களோட சோல் லெவல்ல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். இப்ப நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்க லைஃப்ல அது வந்து உங்களை ஃபியூச்சர்ல ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக வந்து மாத்தும். ஒரு கைடன்ஸா ஆல்சோ இருக்க போகுது. சரி, இந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஏஞ்சல் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க வந்து இவ்வளவு நாளா வந்து ஒரு உங்களுக்குள்ள ஆக்சுவலி பைல் நம்பர் 1 கொஞ்சம் ஷை டைப்பா இருக்கலாம். நீங்க வந்து தனியா இருக்கிறப்போ நிறைய பேசுவீங்க. அண்ட் குரூப்பா இருந்தா ஒரு க்ரௌட் இருக்கிற இடத்துல பேச மாட்டீங்க. இன்ஃபேக்ட் 1-to-1 கான்வர்சேஷன்ஸ்னா சூப்பரா பேசுவீங்க, எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி. ஆனா மோர் தென் 1 பீப்புள் அந்த கான்வர்சேஷன்ல இருக்காங்க, இல்ல இந்த ஒரு குரூப்ல இருக்காங்கன்னா வாய் திறக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு சொல்றதுக்கு 1000 பாயிண்ட்ஸ் இருந்தா கூட சொல்ல மாட்டீங்க. ஸோ இந்த ஒரு ஷைனஸ் உங்களை வந்து தடுக்குது. உங்க டேலண்ட், உங்களோட ஒர்த்தை வந்து வெளி உலகத்துக்கு காமிக்க தடுக்குது. ஸோ இனி அப்படி வந்து இருக்கக்கூடாது. இனி வந்து நீங்க உங்களை பத்தின ஒரு விஷயம் பீப்புளுக்கு தெரியணும், உங்க டேலண்ட் எல்லாமே தெரியணும். அண்ட் உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேங்களா? சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்கீங்க லைஃப்ல, இனியும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இருக்கிற அந்த ஷைனஸ்னால நிறைய விஷயங்கள் இழந்திருக்கீங்க. உங்களுக்கான இடத்த நீங்க மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கீங்க, பர்சனல்லையும் சரி ப்ரொஃபஷனல்லையும் சரி. இனி வந்து ஃபைட் பண்ணுங்க, உங்களுக்கான இடத்த வந்து விட்டு கொடுக்க கூடாது. ஓகே, உங்களோட பிரசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சில இடங்கள்ல. பைல் நம்பர் 1 ஆக்சுவலி உங்களுக்கு யூ ஆர் மீன் டு, அதாவது நீங்க ஷைன் ஆகக்கூடிய ஒரு பர்சன் தான். நீங்க இப்ப டல் எனர்ஜி இருக்குல்ல, டல்லா இருக்கீங்களா, பட் அப்படி அதெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்றது, நீங்க ரொம்ப வர்த்தான ஒரு பர்சன். உங்களுக்கு அந்த நேம் அண்ட் ஃபேம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். அது நீங்க வந்து தடுக்காம இருங்க, ஷைனஸ்னால. சரி, நீ வரக்கூடிய டேஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாட்டம்ல இருந்து டாப் வருவீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா. உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பைல் நம்பர் 1 உங்களோட growth எப்படி இருக்கும்னா பாட்டம்ல இருந்து இருக்கும். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குன்னா ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணுவீங்க. நீங்களா ஓனா எல்லாமே செய்வீங்க. எவ்ரிதிங் உங்களோட அந்த என்ன சொல்றது, அந்த ஸ்டார்டிங் ஃபேஸ்ல இருந்து அந்த எண்டிங் வரைக்கும் உங்களோட ஒரு உழைப்பு தான் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்க வந்து உங்களோட பவர் கிளைம் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான அந்த ஒரு growth வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு இருக்கும் உங்க லைஃப்ல. ஆக்சுவலி சைலண்டா நீங்க growth ஆகிட்டு தான் இருக்கீங்க. பட் இடையில வரக்கூடிய ஒரு சில சேலஞ்சஸ் தான் வந்து உங்களுக்கு நம்பிக்கையை வந்து இல்லாம பண்ணுது. பட் கரெக்டான ஒரு ஃபேஸ்ல தான் இருக்கீங்க. சரி, உங்களோட ப்ரெசன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தேன். நீங்க இனிமேல் வந்துட்டு
எங்க போனீங்கனாலுமே உங்களோட வாய்ஸ் கேட்கணும். பிகாஸ் பைல் நம்பர் 1 ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, இல்லைன்னா ப்ரொஃபஷனலா ஒர்க் ரிலேட்டடா மீட்டிங்க்கு போறீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ ஆப்போசிட் பர்சன்ஸ் அதை கேட்டுட்டு மட்டும் வராதிங்க. அந்த இடத்துல உங்களுக்குன்னு சொல்றதுக்கு பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பேசுறதுக்கு 1000 விஷயங்கள் இருந்தா பேசணும். அங்க உங்களோட வாய்ஸ் பீப்புள் கேட்கணும். ஓகேங்களா? கண்டிப்பா அது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி உங்களோட ஒர்க் ஏரியாலும் சரி, உங்க பர்சனல்லையும் சரி, நீங்க பேசுனா மட்டும்தான், உங்க வாய்ஸ் ரைஸ் ஆனா மட்டும்தான் உங்களுக்கான அந்த பவர் திருப்பி எடுக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் செகண்ட், உங்களோட ஆக்ஷன்ஸ். நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம், உங்க லைஃபை நீங்க எந்த அளவுக்கு கண்ட்ரோலா கொண்டு போறீங்க, அந்த ஒரு ஆக்ஷன்ஸ், அதெல்லாம் பீப்புள் பார்க்கணும். அண்ட் இந்த ஓவரால் இதில் பார்க்குறப்போ எனர்ஜி பிளேஸ் எ மேஜர் ரோல். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜியுமே வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா மேக் ஷுர் ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜியோட போறீங்க. உங்களோட பர்சனல் விஷயம், பர்சனல் சேட்னஸ், வீக்னஸ் இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒரு பார்ட்டிக்கு போறீங்க, இல்லை ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா எனர்ஜெட்டிக்கா ஹாப்பியா ஜாலியா பேசுனீங்கன்னா பீப்புள் அட்ராக்ட் ஆவாங்க. அந்த இடத்துல நீங்க தான் சென்டர் ஆஃப் அட்டென்ஷன். ஒரு மீட்டிங்க்கு போறீங்க, இல்லைன்னா ஒர்க்கு ஆஃபீஸ்க்கு போறீங்க, எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். பீப்புளுக்கு மத்தியில பீப்புளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? உங்களோட வேல்யூ தெரியும். வெரி பாசிட்டிவான ஒரு பர்சன் சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஒரு சில இடங்கள்ல உங்களை ஃபிளெக்சிபிளா வச்சுக்கணும். ஓகே? அண்ட் வரக்கூடிய டேஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிற இடம் மாற்றங்கள் இருக்கும். ஒரு புது கான்டாக்ட்ஸ், புது கனெக்ஷன்ஸ், புது உங்களோட சோஷியல் நெட்வொர்க்கே டோட்டலா சேஞ்ச் ஆகும். நியூ பீப்புள் வர்றதுக்கு அவங்களோட ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாண்டிங்கை நீங்க ஷேர் பண்ணுவீங்க. நிறைய வாய்ப்புகள் ஆல்சோ இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்க ஒரு ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பைல் நம்பர் 1, அந்த ஃபீல்டை விட்டு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல்ட்ல கூட உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். ஸோ ஃபிளெக்சிபிளா இருங்க. எந்த சான்ஸ் வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல சொல்றேன், எது வந்தாலும் அது என்னோட ஃபீல்டு இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ட்ரை. எமோஷனல், ஸ்ட்ராங் எமோஷனல் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். எமோஷனல் இந்த டைம்ல எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய டேஸ் அண்ட் உங்க ஃபியூச்சர் உங்களோட கையில இருக்கும். அண்ட் உங்களோட ஃபெமினைன் எனர்ஜி ஷுட் பி வெரி வெரி ஸ்ட்ராங். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? வெரி போல்டு. அதாவது நீங்க ஒரு லவபிள் பர்சன், அட் த சேம் டைம் ஒரு போல்டான ஒரு பர்சன்கிறதுமே காமிக்கணும். இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு கேரக்டர் ஒரு சில பேருக்கு நேச்சுரலி இருக்கும். ஒரு சில பேர் இந்த ஒரு விஷயத்தை நீங்க டெவலப் பண்ணணும். பட் இட் டேக்ஸ் மோர் டைம். ஒரு சில பேருக்கு அது குயிக்கா அந்த ஒரு விஷயம் வந்துடும், லேட் ஆகும் சில பேருக்கு. பட் கீப் ட்ரைங். ஓகேங்களா? இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க லைஃபோட ஒரு கீ அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் அதுதான். உங்களோட இப்போ கரண்ட்ல நீங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்றீங்களோ, என்னென்ன சேலஞ்சஸ் நீங்க இப்போ கரண்ட்ல ஃபேஸ் பண்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ எது நடந்தாலும் சரி நம்பிக்கை விட்டுறாதீங்க. போல்ட்னஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் எனர்ஜி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த 777 ஏஞ்சல் நம்பரை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ ஏஞ்சல் மெசேஜ் என்ன? வேவ். See, you can see இந்த வேவ் இந்த ஒரு விமன், இந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்து வருது. பட் அது இவங்களை நோக்கி தான் வருது, ரைட்? ஸோ சம்திங் நீங்க உங்களோட இந்த ஜேர்னி, அதாவது இப்போ நீங்க இந்த டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இந்த ஜேர்னி, இந்த எக்ஸ்பீரியன்சஸ் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல நினைக்குது. இப்போ கரண்ட்லி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹிடன் மெசேஜ் ஒன்று இருக்கு. உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் நிறைய விதத்துல உங்களுக்கு அதை புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. உங்களை சுத்தி அந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு உங்க கண் பார்வைக்கு கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. பட் ஆனா நீங்க இன்னும்
எய்தர் வந்து பாஸ்ட் நினப்பில் இருக்கீங்க, இல்லைன்னா ஃபியூச்சர் நினச்சி டே ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கீங்க. சம்திங் நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். பி ப்ரெசன்ட். ஏஞ்சல்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன கவனிக்கணும். ஏஞ்சல் சைன்ஸ் பார்க்குறீங்களா, அதில் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கு. ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். இந்த ஒரு ஜேர்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பைல் நம்பர் 2 உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே வந்து உங்களோட டெஸ்டினி. யூ கேன் see இந்த இடத்துல பாருங்களேன், என்ன சேலஞ்சஸ் வந்தால் கூட நீங்கள் வந்து கிவ் அப் மட்டும் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் உங்களோட ஜேர்னியில் வந்து ஒரு போராட்டங்கள் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் ஆனால் கிவ் அப் பண்ணாதீங்க. உங்களோட ஃபியூச்சர் இஸ் சோ பிரைட். ஒரு ஹோப் இருக்கு. ஓகேங்களா? இப்போ கரண்ட்லி வந்துட்டு ஒரு மேஜர் பிரேக் த்ரூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு சில பேர். பட் ஆனால் அது வந்து ரொம்ப தேவை. பிகாஸ் வந்து உங்களோட ஜேர்னிக்கு வரக்கூடிய டேஸ்க்கு வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அந்த ஒரு மேஜர் பிரேக் த்ரூ வந்து தேவைப்படுது. பிகாஸ் ஏதோ ஒரு ஹிடன் லெசன் இருக்கு இதுக்குள்ளார. ஓகேங்களா? இந்த ஜேர்னி உங்களோட அந்த சக்சஸ்க்கான அந்த ஒரு ட்ராவலிங் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், என்ஜாய். எதுலையுமே வந்துட்டு அட்டாச் ஆகாதீங்க. சம் பீப்புள் வந்து உங்களை ரொம்ப ப்ரொவோக் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா, சிரிச்சுட்டு போயிருங்க. நீ என்னதான் என்ன ப்ரொவோக் பண்ணணும்னு நினச்சா கூட நல்லா ட்ரிகர் ஆக மாட்டேன், நீ என்னமோ பண்ணிக்கோ அப்படின்ட்டு போயிருங்க. அவங்க சின்னதாக ஏதாவது சொன்னால் உடனே கோவமாகி அப்படியே பிளாக் ஆகிடுறீங்க. பட் உங்களோட சக்ஸஸ்க்கு வந்துட்டு இன்னும் ட்ராவலிங் இருக்குது. பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருந்தால் தான் ட்ராவல் பண்ண முடியும். ஏஞ்சல்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஓகேங்களா? பட் ஓவராலாக இந்த கார்டை பார்க்குறப்போ வந்துட்டு ஆல்தோ சேலஞ்சஸ் இருந்தாலுமே இது ஒரு பாசிட்டிவான ஒரு கார்டு தான், பாசிட்டிவான ஒரு மெசேஜ் தான். அந்த சேலஞ்சஸ் உங்களை வந்து ஷேப் பண்ணும். பைல் நம்பர் 2 வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கோல் வச்சிருப்பீங்க, ரைட்? ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக, போல்டு பர்சனாக நான் இருக்கணும், எல்லாமே என் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். பட் அந்த பர்சனாக நீங்கள் மாறணும் அப்படின்னா கரண்ட்லி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அந்த சேலஞ்சை வந்து போல்டாக அக்செப்ட் பண்ணிட்டு அதிலிருந்து லேர்ன் பண்ணணும், ரைட்? அண்ட் உங்களோட ப்ரேயர்ஸ், ஸ்ட்ராங்கான ப்ரேயர்ஸ் நிறைய வச்சுருக்கீங்க. அந்த ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணும். அண்ட் வெரி சூன் வந்துட்டு ஏதாவது ஒரு ஒரு சின்னதாக கூட ஏதோ ஒரு குட் நியூஸ் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு ஃபேவராக வரும். அண்ட் அதே மாதிரி உங்களோட கமிட்மெண்ட், பைல் நம்பர் 2 வந்து ரொம்ப கமிட்டட் பர்சன். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்னாலும் சரி, ஃபேமிலினாலும் சரி, ரொம்ப வந்து உங்களோட ஃபுல் என்ன சொல்ற முழுசாக வந்து கவனம் அதில் தான் இருக்கும். அண்ட் ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டாஸ்க்கை முடிக்கிற வரைக்குமே வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. ஸோ உங்களோட அந்த கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் உங்கள் கோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களை ஒரு நல்ல பிளேஸ்க்கு கொண்டு போகும். ஸோ பிக் சேஞ்சஸ் உங்களை நோக்கி இருக்கு. பைல் நம்பர் 2 உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சில ஷிஃப்ட், ஒரு சில சேஞ்சஸ் நடக்க போகுது. ஒரு சில எமோஷன்ஸ், எஸ்பெஷலி வந்துட்டு உங்களோட பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள், பாஸ்ட் எமோஷன்ஸ் உங்களோட டை ஆகி இருக்கும் பார்த்தீங்களா, அது ரிலீஸ் ஆகும். ஓகே, அந்த ஒரு நியூ செட் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கும். பைல் நம்பர் 2 வந்துட்டு எமோஷ்னலி வீக் தான். பட் இனிமேல் வந்துட்டு ஒரு ரொம்ப போல்டாக இருப்பீங்க. அண்ட் எந்த ஒரு பர்சனோட ட்ராமா இல்லை இந்த ஃபேக் லவ், ஃபேக் கேர் இது எதுவுமே வந்து உங்களை வந்து பாதிக்காது. பிகாஸ் மென்டலியும் சரி, எமோஷ்னலியும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாற்றங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நடக்கும். இது வந்து ஒரு மேஜர் பிரேக் த்ரூக்கு அப்புறம் இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில், இந்த ஜேர்னியில் ஏஞ்சல்ஸ் உங்கள் கூட இருக்காங்க. அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு சொல்கிறதே. உங்களுக்கு வந்து டிவைன் சப்போர்ட் வந்து நிறையவே இருக்கு. ஓகேங்களா? எஸ்பெஷலி வந்து ஏதோ ஒரு மூலியமாக வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் லக் வந்துட்டு ரொம்ப மேஜராக ப்ளே பண்ணும். நீங்கள் வந்து ப்ரேயர்ஸை மட்டும் விட்டுறாதீங்க.
அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவீங்க. கேண்டில்ஸ் ரொம்ப பிடிக்கும், ட்ரீம் கேச்சர்ஸ், அது மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான யூனிவர்ஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கலெக்ட் பண்ணுவீங்க. அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதோடு இருக்காமல் அதோட கனெக்ட் பண்ணுங்க. அண்ட் கோ ஃபார் பீச் இல்லைனா வந்து வாட்டர் ஏரியாவுக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணுங்க. ஜஸ்ட் அந்த ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி, ஃப்ரெஷ் நேச்சர் அப்சர்வ் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் தாங்க உங்களுக்கான பிளெஸ்ஸிங். கண்டிப்பாக வந்து அதில் ஏதாவது ஒரு பிளெஸ்ஸிங்கிறது இருக்கும் வரக்கூடிய டேஸில் எஸ்பெஷலி. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கான ஒரு டைம், உங்களோட மாற்றத்துக்கான ஒரு டைம். ஆனால் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. see you can see there's a lot of possibilities இருக்கு. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி வந்து உங்களோட இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய டேஸில் ஒரு சில பீப்புளை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அவங்க ஏதோ ஒரு அந்த பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஒரு டெம்பரவரி பீப்புளாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ப்ரே பண்ணீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நிறைய ஒரு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு பீப்புள் மூலயமா பார்க்கலாம். ஓகே ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த 222 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க? ரெயின், லாட் ஆஃப் செல்ஃப் லவ் தெரியுது. அண்ட் மதர் லவ் ஆல்சோ நல்லா இருக்கு. ஒரு சம்திங் வந்து உங்க லைஃப்ல ஒரு நியூ பர்சன் என்டர் ஆவாங்க. சரி, உங்களுக்கு வந்து சொல்றது என்னன்னா இதோ ஒரு ஸ்ட்ராங் ஹிடன் மெசேஜ் மாதிரி இந்த டைம்ல சொல்றாங்க. கொஞ்சம் வந்து பிரேக் எடுங்களேன், ஒரு ரெஸ்ட் அப்படிங்கிறது தேவை. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் கரண்ட்லி பயங்கரமா இருக்கு, கோவங்கள் வருது, ரெஸ்டே இல்லாமல் டாஸ்க் மேலே டாஸ்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் பிரேக் தேவை. ஏன்னா அது உங்களோட க்ரோத் அண்ட் இப்போ உங்களோட லைஃப்பில் வளர்ச்சி ப்ரொஃபஷ்னலி பார்க்குறப்போ இல்லாமல் இருக்குது. அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் ப்ராப்பர் ரெஸ்ட் இல்லை. ஓகேங்களா? ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லா இதுக்குமே வந்து ப்ராப்பர் ரெஸ்ட் எடுக்கணும். அண்ட் உங்களோட அந்த பழைய பிஹேவியர்ஸ், பழைய ஹேபிட்ஸ், பாஸ்ட் பிஹேவியர், பாஸ்ட் ஹேபிட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு எண்டு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். பிகாஸ் ஒரு சில பேர் வந்துட்டு நீங்க இன்னும் அந்த பாஸ்ட் பர்சனாக தான் இருக்கீங்களே தவிர ஒரு சில மாற்றங்கள் இன்னும் உங்ககிட்ட வரல. ஒரு சில பிஹேவியர்ஸ் வந்துட்டு அப்படியே தான் இருக்கு பழையபடி. அதுல மாற்றங்கள் இருக்கணும். நெக்ஸ்ட் ஜேர்னி நோக்கி கிளம்புறீங்க. பைல் நம்பர் 3. ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் என்னன்னா அடுத்த ஜேர்னி, இஃப் யூ ஆர் அ சிங்கிள், மேரீட், கண்டிப்பா மேரேஜ் நடக்கும். மேரேஜ் ஆயிட்டீங்க, சில்ட்ரனுக்கு வெயிட் பண்றீங்க, எஸ். பிரெக்னன்சி, எஸ். உங்க லைஃப்ல growth அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கும். இது வந்து ப்ரொஃபஷனல்லையும் சரி, பர்சனல்லையும் சரி. ஆனா அந்த அடுத்த ஜேர்னிக்கு நீங்க போகிறப்போ நிறைய ஸ்ட்ரென்த் தேவை. ஸ்ட்ரென்த் வந்து பிசிக்கலி மட்டும் கிடையாது, மென்டலி அண்ட் எமோஷனலியும். ஏன்னா வந்து உங்களோட நெக்ஸ்ட் க்ரோத்ல வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் லைஃப்ல ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் இருக்கும். இப்படியே உங்க லைஃப் இருக்காது. ஓகேங்களா? அப்போ ஒரு சில விஷயங்களை நீங்க ஹேண்டில் பண்ணணும்னா போல்ட்னஸ் தேவை. சரி, இந்த டைம்ல வந்து கொஞ்சம் உங்களோட ஸ்கெடியூல்ஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வாங்க. ஒரு சில விஷயங்கள் நீங்க பிரேக் எடுக்கலாம். இப்போ ரொம்ப கண்டினியூஸா ஒர்க் பண்றீங்களா, டே ஆஃப் எடுத்துக்கோங்க. முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு,
கேன்சல் பண்ண முடியும்னா பண்ணுங்க. உங்களோட ஹெல்த்துக்கு ஹை ப்ரையாரிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சில பிளான் வந்து வச்சிருக்கீங்க, அது வந்து ஆக்சுவலி வந்து ஒர்க் ஆகாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும், ஒரு டவுட்ல தான் இருக்கீங்க. ஓகே, இந்த பிளானை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட்ல இருந்தீங்கன்னா இப்போதைக்கு அதில் எதுவும் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் வச்சிருக்கிற அந்த ஓல்டு பிளான்ஸ்ல வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் இது இல்லை. ஸோ கண்டிப்பாக அது ஒரு ஃபெயிலியர் இல்லைன்னா ஒரு செட்பேக்கை வந்து கொடுக்கும். ஸோ அதனால வந்து கேர்ஃபுல். சரி, இது வந்து இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுது. என்ன அப்படின்னா, உங்களோட அந்த ஓல்டு செல்ஃப் அது கம்ப்ளீட்டாக போயிடும். நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு செல்ஃப்லெஸ்ஸான ஒரு பர்சன். உங்ககிட்ட வந்துட்டு பீப்புள் லவ் கேரிங்க்கு ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. பட் ஃபியூச்சரில் அப்படியே மாறும். ரொம்ப செல்ஃபிஷு, ரொம்ப எப்பயுமே தன்னை பற்றி தான் யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருக்கும். பட் அது எல்லாமே வந்து உங்களோட ஓன் குட்னஸ்க்காக தான் நீங்கள் பண்ண போறீங்க. ஓகேங்களா? கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப மேஜர் ரோல். அதாவது உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இனி வரக்கூடிய டேஸ்ல நிறைய இருக்கும். இடமாற்றம் ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க போற அந்த புது இடத்துல வந்துட்டு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டுமே வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து உங்க லைஃப்ல ஒரு தண்டர்ஸ்டார்ம் மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை, யாராவது ஏதாவது ஒன்று டெய்லி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எதுக்குமே நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. பிகாஸ் இது எல்லாமே வந்து டெம்பரவரி தான். அண்ட் இந்த ஒரு டைம் பீரியடை வந்து நீங்கள் போல்டாக தைரியமாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் இஸ் குட். அண்ட் ஏதோ ஒரு இன்விடேஷன் வரும், உங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்ட இருந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஐ மீன் அந்த ஒரு இன்விடேஷனை மனசார அக்செப்ட் பண்ண முடியும். எஸ், அங்கே நான் போனால் எனக்கு ஹாப்பியாக இருக்கும்னா போங்க. இல்லைன்னா ஸ்ட்ராங்காக நோன்னு சொல்லிடுங்க. பிகாஸ் வந்து இந்த டைமில் நீங்கள் வந்து நோன்னு ஏதோ ஒரு விஷயத்துக்கு சொல்ல போகிறீங்க. அண்ட் அது சொல்லணும் அப்படின்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இந்த க்ரோத் ஸ்டேஜில் இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து திருப்பி மறுபடியும் தேவையில்லாத ட்ராமாஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ண வேண்டாம். ஃபுல் ஆஃப் லவ், ஃபுல் ஆஃப் பேஷன், அந்த ஃபயர் எனர்ஜி, போல்ட்னஸ் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த கார்டை பார்க்கறப்போ உங்களுக்கே தெரியும். டூ மச் ஆஃப் ரெட். அண்ட் அதே மாதிரி வந்து இனி வரக்கூடிய டேஸ்ல உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப கைட் பண்ணும். அண்ட் உங்களோட பாடி, பிசிக்கல் பாடி, உங்களோட ஃபிசிக்கல் பாடி அண்ட் இன்ட்யூஷன் ரெண்டுத்துமே ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பாருங்க. அது ரெண்டும் ஒரு மெசேஜ் கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ ரொம்ப ரெஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபிசிக்கல் பாடி உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும், ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்னிங் சைன் கண்டிப்பாக கொடுக்கும். அந்த வார்னிங் சைன் கொடுத்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். அதை இக்னோர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன் வந்து ஆரம்பத்துல இருந்து ஏஞ்சல்ஸ் வந்து பைல் நம்பர் 3க்கு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் வர மாதிரி இருக்கு. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு இனி வரக்கூடிய டேஸ்ல வந்து நீங்க ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் பர்சனா வருவீங்க. உங்களோட அந்த இன்னர் ஸ்ட்ரென்த், அந்த பேஷன், அது எல்லாமே வந்து ரொம்ப அதிகரிக்கும். இப்பவே வந்து ஆல்ரெடி உங்களோட பாஸ்ட் 2024 கம்பேர் பண்றப்போ இந்த 2025ல ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் பயங்கரமா இருக்கும். இந்த டைம் பீரியட்ல வந்து ரொம்ப ஃபைட்டிங் ஸ்பிரிட் ரொம்ப பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு. இனி வரக்கூடிய டேஸ்ல அது இன்னும் அதிகரிக்கும். அப்போ பிசிக்கல் ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ கேன் சி டூ மச் ஆஃப் பேஷன் தான் எனக்கு தெரியுது. ஒரு ஃபயர் எனர்ஜி மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. பட் அது எல்லாமே வந்துட்டு உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கண்டிப்பா கொண்டு போகும். ஓகே, உங்களோட எனர்ஜி வெரி 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 ப்ரீஷியஸ். இது வரைக்கும் நீங்க உங்க எனர்ஜி எப்படி வேணா யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இனிமேல் வந்து உங்க எனர்ஜியை ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜி இஸ் a key to your success. ஓகேங்களா? உங்களோட லைஃப் க்ரோத்துக்கு, ஹாப்பினஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்க எனர்ஜி இஸ் இம்பார்ட்டன்ட்.
ஒரு ஸ்ட்ராங் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சம்திங் நியூ உங்கள் லைஃப்பில் வருது. அது உங்களோட ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ற, நல்ல ஒரு பிளேஸ்க்கு உங்களை கொண்டு போகும். ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் ஆல்சோ தெரியுது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. என்னோட 3 பைல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.